ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவேஸ் தி ஷேட்ஸ் லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம அகெயின் ஹியூமன் ஃபிகர் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது, நிறைய நின்றுட்டுருக்கிற போஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப க்ளோஸ்அப் போஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஃபுல் ஃபிகர் ஸ்கெட்ச் ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லன்னா. ஸோ அந்த அனாட்டமி எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஹோல் பாடி அனாட்டமிக்கு வரல. ஸோ நார்மலாக ஸ்கெட்சிங் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றது ஏற்கனவே நான் போர்ட்ரைட் விஷயத்தில் சொன்ன அதே விஷயந்தான். போர்ட்ரைட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, எப்படி ஸோ டிவைடிங் லைன்ஸ் போட்டுட்டு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸோட ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோவில் வெறும் கம்போசிஷன் வரையும் தான் இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் தான் ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப்பாக தான் வரைஞ்சிக்கிட்டே வரேன் பாருங்கள். அந்த திக் அண்ட் தின் லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ வாட் எவர் டீட்டெயில்ஸ் இன் திஸ் பிக்சர், ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸில் என்ன டீட்டெயிலிங் இருக்கோ, ஸோ ப்ளவுஸில் அந்த பார்டரு அந்த மாதிரி என்னெல்லாம் டீட்டெயில் இருக்கோ எல்லாத்துமே ஒரு லைன் போட்டுக்கிட்டே தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு பார்ட்டாக ஒன்றுத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இந்த கையிலேருந்து இன்னொரு கைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை நடுப்புற ஒரு கால் அவங்க தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த கால் மடித்து இருக்கிறது எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி முந்தி எப்படி வருது, எல்லாமே குட்டி குட்டி டீட்டெயிலிங் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். ஸோ இது நான் ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ணுவேன். ஆக்சுவலாக டைம் லேப்ஸில் தான் போட்டிருக்கேன். பட் ரொம்ப ட்ராக் பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டான்ட்டு. ஸோ ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேடிங்கில் சப்போஸ் நம்ம தப்பு பண்ணாலோ 1க்கு 4 லைன் போட்டாலோ ஸோ அதை கவர் பண்ண முடியும். அரேசர் யூஸ் பண்ணாமல் அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் ஹெட்டு ஒரு சாஞ்சா மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஹெட்டு பொசிஷன் தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னாக்கா, இதே ஆக்சுவலாக நம்ம ஸ்மால் சைஸில் வரைகிறோம் இல்லைங்களா. ஸோ ஸ்மாலாக நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் அந்த கை ஹோல்ட் பண்ணுறது சரி, அந்த ஷோல்டர்ஸ் கிட்டேருந்து அந்த ஒரு ஹேண்டு, இன்னொரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஹேண்டு, அந்த மாதிரி ஒரு பார்ட்டும் தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எல்லாமே சேர்த்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வரும். ஓகேங்களா. அதே மாதிரி அதை தான் சொன்னேன்ல, ஹெட்டு சாஞ்சா மாதிரி இருக்குன்றதுனால ஸோ அந்த ஹெட்டு அந்த நெக்கு வரையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதில் காலே தெரியல. அப்புறம் பாட்டம் பார்ட் எதுவுமே நமக்கு என்ன சொல்கிறது, டிஸ்கிரைப்டாக இல்லை. ஸோ ஒரு மாதிரி அந்த பாவாடை ஸோ பெருசாக இருக்கிறதுனால ஸோ அவங்க உட்காந்துருக்கிற பொசிஷன் நம்மளால் ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும். கலரில் இருக்கும்போது தாவணி தனியாக, பாவாடை தனியாக, ப்ளவுஸோட இது தனியாக, கலராக நம்மளால் காமிக்க முடியும். பட் ஷேடிங்னு வரும்போது எப்படி பண்ணணுன்றது அடுத்து இது வீடியோவில் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரையும் அந்த மடிப்பு பேஸ் பண்ணி அவங்க எப்படி என்ன மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பாவாடைக்கு இந்த ஸ்கர்ட்டுக்கு அந்த ஒரு டிசைன் இருக்கும், அந்த டிசைன் எல்லாமே ஸோ அவங்க உட்காந்துருக்கிற ஆங்கிள்லேருந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி கால் எப்படி வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஷேடிங் பண்ணும்போது அந்த ஃப்ளோரோட டிசைன் கூட லைட்டாக காமிச்சிருப்போம். ஸோ அதையும் இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கெட்சிங் பண்ணிக்கணும். இந்த ஸ்கெட்சு பண்ணும்போது நான் இன்னும் ஃபேஸு ட்ரா பண்ணவே இல்லை இல்லைங்களா. இப்போ ட்ரா பண்ணிவிடுவேன், ஃபேஸும் ட்ரா பண்ணுவேன். ஃபேஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னும்போது அப்படியே ஷேடிங் பண்ணிவிடுவேன். இப்போ நான் கை அது மேலே வரதுனால நான் அது ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது. ஏன்னா கிராஃபைட் பென்சில் இல்லைங்களா, ஸ்டெட்லர் 8B பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிராஃபைட் பென்சில்ன்றதுனால ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன். ஸோ அந்த பேப்பர் வச்சுக்கிட்டா நம்ம கையை பட்டு பட்டு ஆல்ரெடி வரைஞ்ச லைன்ஸ் வந்து இதுவாகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓன்லி ட்ராயிங் வரையும் தான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ராபப்ளி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை எல்லாருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஷேடிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் ஷேடிங் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ஆர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்களோ, வரையணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிளாஸ் போய் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி இது இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆம்பிஷன். ஸோ நீங்கள் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.